சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். pollen grain. Pollen grain அப்படின்றது வந்து it represents the male gamete. Okay. Suppose நம்ம hibiscus செம்பருத்தி பூவெல்லாம் தொட்டோம் அப்படின்னா தொட்டுட்டு கையில பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லோ கலர்ல ஒரு இது இருக்கும், படிச்சிருக்கும் நம்ம கையில. ஓகேவா? ஸோ அது வந்து நத்திங் பட் pollen grains. ஓகே. அண்ட் இந்த pollen grains வந்து நம்ம வாட்டர்ல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம பார்க்கலாம் கிளியரா, மைக்ரோஸ்கோப்ல கிளியரா நம்மளால பார்க்க முடியும். ஓகே. ஸோ pollen grains எப்படி இருக்கும்னா they are spherical in shape. They are nothing but male gametes. They are spherical in shape and அதோட diameter வந்து it will be 25 to 50 micrometers. So it has a two-layered wall. Two-layered wall na protective wall வந்து எத்தனை layers இருக்கும்? 2 layers. So the outer wall வந்து it will be very very hard and it is called as exine. Okay, it is called as another exine. The outer wall is very very hard and it is called as exine. In the exine வந்து it is made up of sporopollenin. It is made up of sporopollenin. Sporopollenin அப்படின்னா it is nothing but it is an organic material. Sporopollenin is nothing but a organic material. Okay. And in the organic material வந்து it is highly resistant. Highly resistant அப்படின்னா ஈஸியா இதை வந்து உடைக்க முடியாது. அண்ட் ஹை டெம்பரேச்சர் இல்லை ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆசிட் இல்லை பேஸ் பட்டாலும் வந்து இட் வில் பி வெரி வெரி ரெசிஸ்டன்ஸ், அதை வந்து உடைக்காது. ஓகே. ஸோ இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஹை டெம்பரேச்சர், ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஆல்கலி. இந்த ஸ்போரோபோலினை வந்து பிரேக் பண்ற மாதிரி என்சைம்ஸை இதுவரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஓகே. ஸோ நோ என்சைம் கேன் டீக்ரேட் திஸ். No enzyme can degrade this. Okay. So இந்த எக்ஸைம்ல வந்து குட்டி குட்டியா நிறைய pores இருக்கும். Okay, those pores are called as germ pores. Okay, so germ pores are present in this exine. Germ pores na என்னன்னு சொன்னேன்? Apertures. Aperturesனா என்னது? சில இடத்துல வந்து pores மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஓட்டை மாதிரி இருக்கும், இல்லாட்டி உடஞ்சிருக்கும், கிராக் விட்டு உடஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜெர்ம் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்போரோபோலினின் இல்லாத இடத்துலலாம் நமக்கு இந்த மாதிரி பிரேக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஜெர்ம் போர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து we can say that the sporopollenin is absent அப்படின்னு சொல்லலாம். Sporopollenin is absent. Okay. In the exine, the pollen grains வந்து they can become fossils. Okay, fossils-னா நமக்கு என்ன தெரியுமா? பழைய காலத்துல வந்து இருக்கிறது, மண்ணுக்கு அடியில இருக்கிறதெல்லாம் வந்து fossils சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸைனை வந்து இந்த pollen grains-ஐ வந்து we can tell it as fossils.
ஏன் இதை வந்து நம்ம ஃபாசில்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் த ஸ்போரோபோலினின் வந்து இஸ் ப்ரொடெக்டிங் இட். ஓகே, அதனால we can tell it as fossils. Okay, why it is called as fossils? Because of the presence of sporopollenin. Okay, and in the enzyme வந்து it is made up of different another. The enzyme is made up of different patterns. நிறைய patternsல இருக்கு. Okay, enzyme has different patterns. Patternsனா என்னது? ஒவ்வொரு ஃப்ளவருக்கு ஏத்த ஃப்ளவர்லயும் அது ஒவ்வொரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அவுட்டர் வால் ஆஃப் த போலன் கிரெயின். இப்போ இன்னர் வாலுக்கு வரலாம். இன்னர் பார்ட் ஆஃப் த இன்னர் வால் is called as intine. The inner wall of the pollen grain is called as intine. So outer wall மாதிரி இது வந்து திக்கா இருக்காது. This intine வந்து it is very thin and it is made up of cellulose and protein. It is made up of cellulose and protein. Sorry, not protein, pectin. Pectin also is a type of protein. Okay, cellulose and pectin. புரிஞ்சுதா? outer wall, inner wall. இப்போ இந்த pollen grain வந்து இதுக்குள்ள cytoplasm இருக்கும். Okay, this cytoplasm வந்து is covered by another membrane called as plasma membrane. Okay, the cytoplasm of pollen grain is covered by plasma membrane. Is covered by plasma membrane. Okay, இப்போ இந்த pollen grain வந்து மெச்சூர் ஆகும்போது it will have two cells inside that. Okay, so the matured pollen grain has two cells inside that. So அந்த two cells என்னலாம் அப்படின்னா ஒன்று வந்து vegetative cell அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து generative cell அப்படின்னு சொல்லலாம். So what is called as vegetative cell and other one is called as generative cell. Vegetative cell வந்து it will be bigger in size. It will be bigger in size. இந்த vegetative cellல வந்து நிறைய food இருக்கும். Food will be stored in this vegetative cell. It is a food reserve அப்படின்னு சொல்லலாம். Okay, and the nucleus வந்து will be irregular shape. The nucleus வந்து it is irregularly shaped. Okay, next வந்து என்னது generative cell. Generative cell வந்து பிக்கரா இருக்காது, it will be very very small. And the generative cell வந்து it floats in the vegetative cell. Generative cell இருக்குல்ல, இந்த vegetative cellக்கு ஒரு cytoplasm இருக்கும். இந்த cytoplasmல வந்து இந்த generative cell வந்து float ஆயிட்டு இருக்கு. Okay, it floats on the cytoplasm of in the cell of vegetative cell. It floats on the cytoplasm of the vegetative cell. Okay, so இந்த generative cell பத்தி இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். அப்படியே அந்த generative cellக்கு கீழே எழுதிக்கோங்க. It has a dense cytoplasm. It has a dense cytoplasm. இது வந்து spindle shaped. Spindle shaped னா என்ன shape?
வாட் இஸ் ஸ்பிண்டில் ஷேப்? ஸ்பிண்டில் ஷேப்னா இந்த இது பார்த்துருக்கீங்களா, இப்படி சுத்தி சுத்தி இருக்கும், அதான் வந்து ஸ்பிண்டில் ஷேப். அந்த பஞ்சு மிட்டாய் பார்த்துருக்கீங்களா, சுத்துவாங்களே பஞ்சு மிட்டாய் சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்பிண்டில் ஷேப். பட் அது எப்படி சுத்துவாங்க, அதான் ஸ்பிண்டில் ஷேப். ஓகே, அண்ட் இதுல வந்து it has 60% angiosperms. ஸ்பெர்ம்ஸ்னாவே நமக்கு தெரியும், it is male gamete. ஓகே, 60% angiosperms இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறதுனால தான் it is called as a angiosperm. ஓகே, இந்த 2 செல் ஸ்டேஜா மாறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு அவுட்டர் வால் இன்னர் வால் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் இது 2 செல்லா மாறுது. இந்த 2 செல்ட் ஸ்டேஜ்ல தான் என்ன ஆகும்னா it will shed. So the pollen grain வந்து it sheds at the 2-celled stage. 2-celled stage. Okay, sheds na it breaks, illati it comes out of the flower. It comes out of the flower when it is becoming two cells. Okay, சில ஃபிளார்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்லே வந்து ரெண்டா டிவைட் ஆகும். இன்னும் ரெண்டா டிவைட் ஆகும். டிவைட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா it will give 2 male gametes. Okay, in some plants or in some flowers என்ன ஆகும் அப்படின்னா the generative cell இருக்கா, the generative cell வந்து divides mitotically. Mitotically na it divides into 2 and it will give 2 male gametes. It will give 2 male gametes. So in the generative cell ரெண்டா இதுவாயிடுச்சுன்னா என்ன ஆகும், 3 செல்டா மாறிடும். கரெக்டா, 3 செல்டா மாறும்போது so அப்புறம் வந்து the pollen grains வந்து will break in the 3-celled stage. In the 3-celled stage. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இந்த pollen grains வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இல்ல அனிமல்ஸோட உடம்புக்குள்ள போச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகே, so what are the problems caused by this pollen grains அப்படின்னா it causes allergies, okay, bronchial afflictions, bronchial problems. bronchial problems அப்படின்னா நம்மளோட லங்ஸ்க்குள்ள போக கூடாது. bronchial problems na it is nothing but respiratory problems. Okay, respiratory problems. So ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, லங்ஸ்ல போயிட்டு என்ன ஆயிடும், அங்கேயே ஒட்டிக்கும். Okay, so respiratory problems like asthma, bronchitis, bronchitis. Okay, so this and all will be caused by this another pollen grains. Okay, so usually வந்து இந்த கேரட் வைக்கிறவங்க, ஓகே, வீட், ஓகே, அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ற ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த pollen grains வந்து they are rich in nutrients. They are rich in nutrients. ஸோ அதனால இந்த pollen grains வந்து people started nutritionக்காக they started taking in the form of tablets. Okay, so pollen tablets வந்து people started taking as supplements. Okay, ஏன்னா they are rich in என்னது, nutrients. Okay, it is for ஆமா டேப்லெட்டா மாத்திடுவாங்க, இல்லாட்டி சிரப்ஸா மாத்திடுவாங்க, அதுக்குள்ள இருக்க நியூட்ரிஷன்காக. இல்ல,
ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க போலன் டேப்லெட்ஸ், பி போலன் அப்படின்ற ஒரு டேப்லெட். ஓகே, சிரப் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வீக்கெண்ட் ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து போலனோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதை பார்த்துட்டோம். இப்போ இந்த போலன் வந்து இங்கே ஷெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஷெட் ஆனதுக்கு அப்புறம் இது எங்க போய் இதுவாகும் அப்படின்னா it will land on the stigma. Okay, after they shed they land on the stigma. After they shed they land on the stigma. எதுக்கு ஸ்டிக்மாக்கு போகுது? to bring fertilization. Fertilization. Okay, புரிஞ்சுதா about the pollen grains? So microsporogenesis படிச்சிட்டோம், pollen grains படிச்சிட்டோம். Next we have to study about pistil, megaspore and embryo sac. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 25ல் இருக்கிற டயக்ராம்ஸை வந்து நீங்கள் வந்து வரையணும். அது வரைஞ்சாதான் நம்மளால் அதை படிக்கணும். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு அதை வரைய ஆரம்பிங்க.